3.5 வயசுல ஒரு குழந்தை என்ன பண்ணும்? கொஞ்ச நேரம் விளையாடும், இல்லனா அழுதுட்டு இருக்கும். ஆனா, நாம இப்ப பார்க்க போற ஒரு குட்டி மேதை, அந்த வயசுல ஸ்டேஜ்ல ஏறி கவிதை சொல்லணும்னு மைக் கேட்டிருக்காங்க. ஆமாங்க, இது இளம் கவிஞர் பிரவந்திகாவோட ஒரு ஆச்சரியமான கதை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க 3.5 வயசா இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒருவேளை பொம்மைய வச்சு விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. இல்லனா மழல பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா பிரவந்திகாவோட கதை இங்கதான் முழுமையா மாறுது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். அந்த சின்ன வயசுல ஒரு பெரிய மேடையில கவிதை சொல்லணும்னு மைக் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வெறும் 12 வயசு தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள இலக்கிய உலகத்துல ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்திட்டாங்க. சரி, இந்த திறமைக்கான முதல் தீப்பொறி எங்கிருந்து வந்துச்சு? எல்லாமே ஒரு கவியரங்கத்துல தான் ஆரம்பிச்சுது. பிரவந்திகா அவங்களோட பாட்டி, அவங்களும் ஒரு பிரபலமான கவிஞர், அன்புச்செல்வி சுப்புராஜு. அவங்க கூட ஒரு கவியரங்கத்துக்கு போயிருக்காங்க. அங்க பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் கவிதை சொல்லிட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்தப்போதான் அவங்களுக்குள்ளயும் ஏதோ ஒண்ணு தோணிருக்கு. திடீர்னு எந்திரிச்சு நானும் ஒரு கவிதை சொல்றேன்னு சொல்லி மைக் கேட்டிருக்காங்க. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்திருக்காங்க. கொஞ்சம் கூட தயங்காம விவசாயிகளை பத்தின அவங்களோட முதல் கவிதைய அந்த மேடையில தைரியமா சொன்னாங்க. அங்க இருந்தவங்க எல்லாரும் அந்த குட்டி பொண்ணோட கவிதைய கேட்டு அசந்து போயிட்டாங்க. அப்போ அங்க இருந்த இயக்குனர் அகத்தியன் அவங்கள வரகவி, அதாவது இயற்கையாவே கவிதை எழுதுற திறமை உள்ளவங்கன்னு பாராட்டி ஸ்பாட்லயே ஒரு சிறப்பு பரிசும் கொடுத்தாரு. இதுதாங்க அவங்க பயணத்துக்கான முதல் அங்கீகாரம். அந்த ஒரு சின்ன தருணம் தான் ஒரு பெரிய படைப்பு பயணத்தோட தொடக்கமா அமைஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் பிரவந்திகா மொத்தம் 6 புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்காங்க. நம்ப முடியுதா? அவங்களோட புத்தகங்கள்ல குழந்தைங்களுக்கான கதைகள் இருக்கு. அப்புறம் தன்முனை கவிதை அப்படின்னு ஒரு ஸ்பெஷலான கவிதை வடிவமும் இருக்கு. இது மாதிரி பல ஜானர்ல அவங்க எழுதுறது அவங்களோட பன்முக திறமைய நல்லாவே காட்டுது. இப்போ நீங்க பாக்குறது அவங்களோட முதல் புத்தகங்கள்ல ஒன்னான சிறகடிக்கும் பட்டாம்பூச்சி. இந்த மாதிரி படைப்புகள் மூலியமா சின்ன வயசுலயே குழந்தைங்க மனசுல கற்பனைக்கு சிறகு முளைக்க வைக்கிறாங்க. அவங்களோட படைப்புகள்ல ரொம்பவே யூனிக்கானது இந்த தன்மொழி கவிதை தான். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கவிஞர் தன்னோட சொந்த உணர்வுகளையும் அனுபவங்களையும் ரொம்ப நேரடியா பர்சனலா சொல்லுற ஒரு கவிதை ஸ்டைல் இது. அவங்க இந்த ஸ்டைல்ல சும்மா எழுதுனதோட நிறுத்திக்கல. இந்த தன்முனை கவிதை வடிவத்துல புத்தகம் வெளியிட்ட முதல் குழந்தை பிரவந்திகா தான். இதன் மூலமா அவங்க வயசுல இருக்கிற மத்தவங்களுக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. ஆனா அவங்களோட திறமை வெறும் புத்தகங்கள் எழுதுறதோட மட்டும் நின்னுடல. புத்தகம் எழுதுறத தாண்டி இலக்கிய உலகத்துல பலவிதமா அவங்க ஆக்டிவா இருக்காங்க. இளங்கவி விருது வாங்கினது, இன்டர்நேஷனல் லெவல்ல குழந்தைங்க குழுக்களுக்கு கதை சொல்றது, ஏன் கனடால இருக்கிற அமைப்புகளுக்கு இலக்கிய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுன்னு இப்படி இலக்கிய வட்டாரத்துல ரொம்ப மதிக்கப்படுற ஒரு குரலா வளர்ந்துட்டு வராங்க. சரி, அவங்களோட இந்த திறமையோட தாக்கம் நம்ம ஊர் எல்லையோட நிக்கல, உலக அளவுல பரவிக்கிட்டு இருக்கு. மொழி ஒரு தடையே இல்லைன்னு அவங்க படைப்புகள் நிரூபிக்குது. அவங்களோட சிற்றுளியின் செதுக்கல்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு இப்போ ஆங்கிலம், கன்னடம், ஹிந்தின்னு 3 வெவ்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் அவங்க ரீச் பண்றாங்கன்னு. அது மட்டும் இல்ல, பிரான்ஸ்ல இருக்கிற ஆன்லைன் மேகசின்ஸ்ல எழுதுறது, கனடா டிவி நிகழ்ச்சிகளை ஹோஸ்ட் பண்றதுன்னு இப்படி பல உலகளாவிய அமைப்புகளோட சேர்ந்து ரொம்ப ஆக்டிவா இயங்கிட்டு வராங்க. தன்னோட கதைகளையும் கவிதைகளையும் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறாங்க. பிரவந்திகாவோட இந்த பயணம் ஒன்னு மட்டும் தெளிவா சொல்லுது. சரியான ஆதரவும் அடங்காத ஆர்வமும் இருந்தா ஒரு இளம் திறமையால எப்பேற்பட்ட உயரத்தையும் தொட முடியும். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வியை எழுப்புது. நம்மள சுத்தி இருக்கிற இது மாதிரியான இளம் திறமைகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அவங்களுக்கு எப்படி ஆதரவு கொடுக்க போறோம்? யாருக்கு தெரியும், அடுத்த பிரபந்திகா நம்ம பக்கத்து வீட்ல கூட இருக்கலாம் இல்லையா?